சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை மனோஜ்கிட்டையும் விஜயாகிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது இனி யாரும் தேவையில்லாமல் மீனா கிட்ட பேசக்கூடாது. மீனா இந்த வீட்டு மருமக, பொறுப்பான மருமக. நான் தான் இந்த வீட்டுக்கு மீனாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். மீனா எங்கேயும் போக போகிறதில்ல. இந்த வீட்டு மருமகளா இங்கே தான் இருக்க போகிறா. புரியுதா விஜயா? தேவையில்லாமல் இப்படி பேசுகிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். மனோஜ் அதே மாதிரி ரோகிணி ஃபோன் பண்ணால் நீ பேசக்கூடாது. உனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ரோகிணிக்கிட்ட நீ பேசாமல் இருந்தாதான் நம்ம யாருக்கும் ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் ரோகிணி ஃபோன் பண்ணால் உடனே ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லு. நீயே பிரச்சனையை சமாளிக்கலாம்னு நினச்சி பிரச்சனையை பெருசாக்கிறாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இனி நான் கவனமாக இருப்பேன். என் பிஸ்னஸை மட்டும் பார்த்துக்கிறேன்ப்பா. ரோகிணிக்கிட்ட என்ன ஆனாலும் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இப்படி தான் சொல்கிற, அதுக்கப்புறம் ரோகிணி ஃபோன் பண்ண உடனே பேச ஆரம்பிச்சிடுற. இனியாவது ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி உன்னை ஏமாற்றக்கூடாதுன்னா ரோகிணிக்கிட்ட நீ என்றைக்கும் பேசக்கூடாது. அப்போ தான் உனக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும், ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும். நான் சொல்ல வரதை உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு புரியுதுப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன், என் பிஸ்னஸை மட்டும் கவனமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், மனோஜ் நம்ம பேச்சை கேட்பான். இனி ரோகிணியை நம்பி கண்டிப்பாக பேசவே மாட்டான். ஆமாம் நீங்கள் எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்கும்போது, என்ன விஜயா வேலைக்கு போக வேண்டாமா? வீட்லேயே இருந்தால் எப்படி பணம் கிடைக்கும், சம்பாதிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும். அதுக்காகவாது நான் வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஏற்கனவே மீனா இந்த வீட்டில் இருக்கிறதுனால நம்ம பையன் மனோஜுக்கு ரோகிணியால் தேவையில்லாமல் பிரச்சனை வருது. இப்போ நீங்களும் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் வீட்டிலேயே இருங்க. கொஞ்ச நாள் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்தால் நல்லது தான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், பரசுக்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, அங்கே வேலைக்கும் கிளம்பி போகணும். இப்படி வீட்டிலே இருந்தால் வருமானமே வராது. நீயும் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. வேலைக்கு போனால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக நான் வேலைக்கு போக தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் சொல்கிறத கேளுங்களேன். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நானும் உங்களை நல்லா பார்த்துப்பேன்லங்க, எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் வீட்டிலையே இருக்க முடியாது, எனக்கு நேரம் ஆகுது, நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பரசு ஃபோன் பண்ணுறாங்க. பரசு அங்கே தான்ப்பா வந்துட்டுருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு வேலைக்கு வேற கிளம்பணும். சரி நான் வந்துடுறேன்ப்பா, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபோனில் பேசுகிறாரு. என்னங்க நான் இவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மீனா இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்கல்ல, அப்புறம் என் பேச்சை கேட்கலனாலும் அந்த அம்மா சொன்னதையாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜும், ஆமாப்பா அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், இங்கே நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் வேலைக்கு போகணும்னு கேட்கும்போது, உனக்காகவோ விஜயாவுக்காகவோ நான் வேலைக்கு போகலை. மீனா முத்துவுக்கு கொஞ்சம் நிறையவே பணம் தேவைப்படுது. அவங்க இப்போ வரைக்கும் ரூம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்குன்னு ரூம் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ரூமை வாங்கணும், மறுபடியும் அந்த ரூம் கிடைக்கணுன்றதுக்காக மனோஜும் விஜயா நீயும் நிறைய பிரச்சனை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணுன்றதுக்காக அவங்களுக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். மற்றபடி உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரி நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்படியே பேசிகிட்டு இருந்தா அப்புறம் இன்றைக்கி வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் போக வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அங்கே வந்த மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர நேரமாகும், சாப்பாடெல்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என் வீட்டுக்காரர் எங்கேயும் போக வேண்டான்னு நினைக்கிறேன், நீ என்ன அவர் கேட்ட உடனே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிற? மாமா நீங்கள் எங்கேயும் போக வேண்டான்னு நீயாவது சொல்ல வேண்டியதானே? அதானே நீ எப்படி பேசுவ? எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு தானே நீ நினைக்கிற, அதனால உனக்கு இதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை மாமா சொல்கிறதும் சரிதான், அவர் வேலைக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார், அவருக்கு தெரிஞ்ச வேலையை தானே செய்ய போகிறாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னால் தாண்டி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, இதில் நீ வேறு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறல்ல, என்கிட்ட நீ பேசவே பேசாத. என் வீட்டுக்காரருக்கும் மனோஜுக்கும் ஏதாவது பிரச்சனை வரட்டும், நான் பேசிக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டில் நீ என்றைக்கும் வரவும் முடியாது, இந்த வீட்டில் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா கண்கலங்கி பேசுகிறாங்க. பாத்தியா விஜயா, நான் வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் மீனா கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், என்னால் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க முடியாது, இதுக்கு நான் வேலைக்கு போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடாக எடுத்துகிட்டு உடனே இங்கே அண்ணாமலை எப்பயும் போல் வேலைக்கு கிளம்புறாரு. மீனா அழுதுகிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. என்னம்மா நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க, மீனா ஒரு பக்கம் கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்பாவும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எனக்காகவும் அப்பாவுக்காகவும் நல்லா வேண்டிக்கங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க விஜயா. சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா
இங்கே வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால சொல்லுங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் என்னாச்சு? நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை? ஆமாம், ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நீங்கள் பேசும்போது சந்தோஷமாக பேசுவீங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே, என்னாச்சு மேடம்னு கேட்க, நான் எவ்வளவோ மீனா கிட்ட பேசி பார்த்துட்டேன், முத்துக்கிட்டேயும் சொல்லிட்டேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. மீனாவை என்னால் என் வீட்டில் இருந்து அனுப்பவே முடியல. மீனாவும் அவள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறா. என்ன செய்ய முடியும்? இங்கே மனோஜுக்கு ரோகிணியால் பிரச்சனை வந்துருச்சு. மறுபடியும் என் வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் பேசுகிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல சிந்தாமணின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள்? உங்கள் வீட்டில் தானே மீனாவும் முத்துவும் இருக்காங்க. அவங்கள உங்கள் வீட்டிலேருந்து அனுப்ப முடியலையா என்ன? நீங்கள் மாமியாராக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வருமா? அண்ணாமலை அண்ணன் ரொம்ப பாவம். அவருக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ளே மீனாவை அங்கேருந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புகிற வழியை பாருங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, நான் என்ன பேசினாலும் மீனா இங்கேருந்து கிளம்பவே மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது முத்து தானே. அதனால் எனக்கு தெரியும் மீனா இங்கேருந்து கிளம்புவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு கண்டிப்பாக போகவே மாட்டா. என்ன செய்யன்னு தெரியல சிந்தாமணி. இன்றைக்கி என் வீட்டுக்காரர் வேற அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கணும், நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போயிருக்காரு. எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் வீட்டிலேயே இருங்கன்னு. ஆனால் என் வீட்டுக்காரரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த மீனாவும் இந்த பிரச்சனையை பெருசாக கண்டுக்கவே மாட்டேங்கிறா. என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது சிந்தாமணி யோசிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும், அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரவே கூடாதுன்னு விஜயா நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ அண்ணாமலை அண்ணனுக்கு பிரச்சனை செஞ்சால் இங்கே விஜயா வேற வழி இல்லாமல் கண்டிப்பாக மீனாவை சும்மா விட மாட்டாங்க. தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெருசாக்கி மீனாவை அவங்க வீட்டிலேருந்து அனுப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. மனோஜுக்கு ரோகிணியால் பிரச்சனை வந்தாலும் முத்து மீனான்னு எல்லாரும் மனோஜுக்கு உதவி செஞ்சிட்டாங்கல்ல. இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் இந்த விஜயாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜயா அழுதுகிட்டே வீட்டில் நடந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. இந்த ரோகிணி என்னடானா மனோஜ் கிட்ட பேசணும்னு வர வச்சு கையெழுத்து வாங்குறதுக்காக திட்டம் போட்டிருக்கா. மனோஜ் வந்து ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கியாச்சுன்னு அதுக்கப்புறம் மனோஜ் எங்கள் வீட்லேயும் இருக்க மாட்டான். ரோகிணியை நம்பி ரோகிணி வீட்டுக்கே கிளம்பி போயிடுவான்ல. ரோகிணி மனோஜ் கூட தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் இங்கே மனோஜ் தான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறானா. இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை யாருமே இந்த வீட்டில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சிந்தாமணி. என்ன செய்யன்னு தெரியலன்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வீட்டு மருமக மீனா பெரிய ஆள் தான். யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு கிடச்சிருக்க அந்த வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் மீனா உங்கள் வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறதுனால, முத்துவும் சப்போர்ட் பண்ணுறதால உங்களால் எதுவுமே செய்ய முடியல. ஆனாலும் கவனமாக இருங்க. நான் சொன்னேன்ல, பூஜைக்கு வந்த அந்த அம்மா சொன்ன ஒவ்வொன்றும் அப்படியே நடக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் இனியாவது கவனமாக இருங்க. என்ன செய்கிறது? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சிந்தாமணி. ஆனால் விஜயா மேலே சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளவோ சொல்லிட்டேன் இந்த மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. இந்த விஜயா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. விஜயாவால் பேசி மீனாவை அவங்க வீட்டிலேருந்து அனுப்ப முடியல. ஆனால் அண்ணாமலைக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வந்தால் இங்கே கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே விஜயா வந்து மீனாவை அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிடுவாங்க. ஏன், மீனாவே அங்கேருந்து கிளம்பி போகணும். அந்த வீட்டில் இனியும் நான் இருக்கக்கூடாது. அங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் இன்னும் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான் வரும். பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலான்னு மீனாவே கிளம்பி போகணும். அப்படி ஏதாவது ஒரு ஏற்பாடை பண்ணணுமே. மனோஜுக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல. ஆனால் அண்ணாமலைக்கு பிரச்சனை வந்தால் மீனாவாலையும் தாங்கிக்க முடியாது, விஜயாவாலையும் தாங்கிக்க முடியாது. நாம் நினச்சது நடக்கணும்னா அண்ணாமலைக்கு தான் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. அண்ணாமலை பரசை பார்த்து பேசுகிறாரு. இங்கே பரசு, என்னப்பா இங்கே விஜயா மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறதா சொல்கிறியே. மீனா பொறுப்பான மருமக தானே. நீயாவது இங்கே விஜயா கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியதானே அண்ணாமலைன்னு கேட்கும்போது, எவ்வளோ தான் பேசி புரிய வைக்கிறது? மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறது ஏற்கனவே விஜயாவுக்கு பிடிக்காது. இங்கே வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய வந்த அந்த அம்மா வேற இப்படி பேசிட்டு போயிட்டாங்களா. மீனாவால் பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு எண்ணத்தில் இங்கே விஜயா எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ மனோஜ் செஞ்ச தப்புக்காக தான் ரோகிணி மனோஜை ஏமாத்திரம் திட்டம் போட்டு வர வச்சு பெரிய பிரச்சனையாயிருச்சு.
அப்பாவும் மீனாவும் முத்துவும் தான் இங்கே வந்து மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனோஜுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, இங்கே உங்களுக்கும் நிறைய பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கா விஜயா. மீனாவால் எனக்கு என்னப்பா பிரச்சனை வரப்போகுது, மீனா அந்த வீட்டில் பொறுப்பான மருமக, மீனாவை முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான். இங்கே மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் முத்து நல்லபடியாக அவன் வேலையை கவனமாக பார்க்குறான். முத்துவுக்குன்னு 2 கார் இருக்குது, நல்லா சம்பாதிக்கணும்னு இங்கே மீனாவும் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து 2 பேரும் சந்தோஷமாக முன்னேறி வராங்க. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சிக்காம மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு விஜயா நினைக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க விஜயா முத்து மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. இங்கே மனோஜ்கிட்டேயும் விஜயாகிட்டேயும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மனோஜும் விஜயாவும் வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இது எல்லாத்துக்குமே காரணம் மீனா தான் அப்படின்னு, மீனா மேலே தான் தப்பு இருக்குது, மீனாவால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு மீனாவை இப்படி பேசும்போது என்னால் பொறுமையாக இருக்க முடியலப்பா. வீட்டில் இருந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கவனிக்க வேண்டான்னு தான் வேலைக்கு போகலான்னு கிளம்பி வந்துட்டேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு விஜயா வேற சொல்லி அனுப்பியிருக்கா. சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க, நீங்கள் வேலைக்கெல்லாம் போகவே வேண்டான்னு விஜயா ரொம்பவே பதட்டமாக இருக்கா. என்ன செய்கிறதுன்னு தெரியல. மீனாவும் பாவம், இங்கே முத்துவும் ரொம்ப பாவம். அவங்க அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா, இந்த விஜயாவாலையும் மனோஜாலையும் அப்படின்னு பேசிட்டு போகிறாரு அண்ணாமலை. சிந்தாமணிக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் வேலைக்கு கூட போகாமல், டெக்கரேஷன் ஆர்டருக்காக போகாமல் இங்கே வீட்டில் உட்காந்து யோசிக்கிறாங்க. விஜயா கிட்ட எவ்வளவோ பேசினோம், விஜயாவால் மீனாவை அங்கேருந்து அனுப்ப முடியல. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தானே மீனா இன்னும் அதே வீட்டில் இருந்துகிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணுமே. அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே மீனா தான் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அந்த அம்மா பேசுனது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இத்தனை நாள் அந்த வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ண எல்லாருமே மீனா மேலே தான் தப்பு இருக்குது, மீனா இன்னும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் மீனாவை சந்தேகப்படணும், மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு மீனாவே அங்கேருந்து கிளம்பிட்டானா நான் நினச்சது எல்லாமே நடந்துடும். அதுக்கப்புறமா விஜயாவோட வீடு என்னுடைய வீடு தான் அப்படின்னு பேசி விஜயாவையும் மனோஜையும் அங்கேருந்து சீக்கிரமாகவே அனுப்பிடலாம். நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னா மீனாவும் முத்துவும் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என்ன செய்யன்னு யோசிக்க எங்கள் சிந்தாமணியோட ஆளுங்க வராங்க. அக்கா என்னக்கா நிறைய வேலை இருக்குது, நம்ம டெக்கரேஷன் ஆர்டர் வேறு எடுத்திருக்கோங்க்கா, அங்கே போகாமல் வீட்டில் என்னக்கா ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையாக்கா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அந்த விஜயாவால் தான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா அவங்க ஃப்ரெண்டு தானேக்கா, ஆமாம் மீனாவை அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிட்டாங்களா, அந்த சந்தோஷத்தில் தான் நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டருக்காக வரலையா அப்படின்னு கேட்கும்போது டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துப்பீங்க, அந்த நம்பிக்கையில் தான் நான் வீட்டில் இருக்கேன், கேள்வி கேட்காம இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களை அனுப்பினோன்னா அவங்க என்னுடைய ஆளுங்க தான், நான் தான் அனுப்பியிருப்பேன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அதனால் இங்கே ஃபினான்சியரோட ஆளுங்களை அனுப்புனா யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு உடனே ஃபினான்சியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப நம்பிக்கையான உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளை நீங்கள் அனுப்பி வைங்க, அவர்கிட்ட நான் பேசி எப்படியாவது அண்ணாமலைக்கு நிறைய பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு ஃபினான்சியர். இங்கே சிந்தாமணி கேட்ட மாதிரியே ஃபினான்சியர்கிட்ட வேலை பார்க்குறவரும் அங்கே வந்து நிற்கிறாரு. இங்கே வந்து அண்ணாமலை இப்போ வேலைக்காக கிளம்புறாரு, அவர் ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருக்காரு. நீங்கள் எப்படியாவது அவருக்கு பிரச்சனை செய்யணும், அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படணும். அப்படி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சிந்தாமணி. உடனே அங்கே வந்த அந்த ஆளும் கண்டிப்பாக மேடம் நீங்கள் சொன்ன வேலையை சீக்கிரமாகவே செஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ணாமலை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே அங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து இவர் தானே அண்ணாமலை, இவரை பற்றி தானே சிந்தாமணி பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் பக்கமாக போகிற மாதிரியே போயிட்டு அங்கே பிரச்சனை செய்ய அங்கேயே மயங்கிடுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அண்ணாமலையை உடனே அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசு. உடனே இங்கே வந்து விஜயாவுக்கும் முத்துவுக்கும் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே முத்து வந்து அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம்மா, இப்போ தான் பரசு மாமா ஃபோன் பண்ணாங்க, என்ன நடந்திருக்கு தெரியுமா, அப்பாவுக்கு வந்து இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்களாம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னது
இப்போ உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரா? வேலைக்கு போகிறேன்னு தானே கிளம்பி போனாரு? நான் அப்போவே சந்தேகப்பட்டேன். நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இன்னைக்கு வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னேனே, எங்கே இருக்காரு? இப்போ உங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்படின்னு பதட்டமாக அழுதுகிட்டே விஜயா கேட்கும்போது மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மீனா. எவ்வளவோ சொன்னேன் பாத்தியா? உன் மாமனாருக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? என் வீட்டுக்காரர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்து அவர் என்கிட்ட பேசாமல் இருந்தாருன்னு வையேன், உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. மனோஜ், ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கும்போது முத்துவும் மீனாவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அம்மா, என்னம்மா மீனா கிட்ட இப்படி கோவமாக பேசுகிறீங்க? மீனா என்னம்மா செஞ்சான்னு கேட்கும்போது, இந்த பிரச்சனைக்கு காரணமே மீனா தான். இன்னும் மீனாவை புரிஞ்சுக்காம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. நான் தான் சொன்னேன்ல, அங்கே வீட்டுக்கு வந்த அந்த அம்மா சொன்னது மாதிரியே நடந்துருச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு. அப்போ எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். இப்போ உங்கள் அப்பாவோட நிலைமையை பாரு. யார்கிட்டேயும் பேசாமல் இந்த ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? மீனா தானே? இப்போவும் சப்போர்ட் பண்ண போறியா? மீனாவை பாராட்டி பேச போறியா? மீனா என் வீட்டுக்காரரை பார்க்கக்கூடாது. இங்கேருந்து இப்போவே மீனாவை நீ கூப்பிட்டு போயிரு. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தா நீயும் என் வீட்டுக்காரர் அண்ணாமலையை பார்க்க வேண்டாம். நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். என் வீட்டுக்காரரை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எவ்வளோ செலவானாலும் அவரை நான் பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் யாருமே என் வீட்டுக்காரர் முகத்தில் முழிக்கவே கூடாது. புரியுதா? அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, என் மேலே எந்த தப்பும் இல்லை அத்தை. என்னால் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு எப்படித்தான் நம்புறீங்க? அத்தை, நான் மாமாவை பார்க்கணும் அத்தை. எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. போதும், நீ எங்கள் வீட்டில் நல்ல மருமகளாக இருக்கிறேன்னு உன்னை பாராட்டி பேசின என் வீட்டுக்காரரோட நிலமையை பார்த்தியா? எப்பயுமே உனக்கு தானே இங்கே என் வீட்டுக்காரர் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணார். ஆனால் அவரோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் வசதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்னு எங்கள் வீட்டு மருமகளாகவே இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு. நீ இன்னும் அவரை பார்த்தாலும் நிறைய பிரச்சனை தான் வரும். இனியாவது அவருக்கு நல்லபடியாக சரியானா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். ஆனால் நீ இங்கேயே இருந்தால் அவருக்கு பிரச்சனை தான் வரும். முதல்ல நீ கிளம்பி போ. இனி என்கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு சொல்ல உடனே இங்கே மனோஜ் வந்து ஆமாம், எவ்வளவோ சொன்னோம் முத்து, நீ புரிஞ்சுக்கல. இப்போ அப்பாவோட நிலைமையை பார்த்தாது புரிஞ்சுக்கோ. இந்த மீனா நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது, அப்பாவை பார்க்கக்கூடாது, எங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் கூட பேசிக்கிட்டே வந்ததால் கவனமே இல்லாமல் வந்திருப்போம். அதுக்காக மீனா கிட்ட இவ்வளோ கோபமாக பேசணுமா? என்ன மனோஜ், இப்படிலாம் பேசாத. என்ன இருந்தாலும் மீனா உங்கள் மருமக தானே, உங்கள் வீட்டு மருமக தானேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் மீனா மருமகளாக இருந்து எங்களுக்கு தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது மீனாவால் தாங்கிக்க முடியல. அழுதுகிட்டே அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாங்க. மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்றத கவனிக்காமல் அண்ணாமலையை பார்த்து அழுதுகிட்டே இருந்த இங்கே வந்து முத்து மீனா எங்கே போகிறாங்க அழுதுகிட்டே போகிறதையும் கவனிக்காமல் இருக்காரு. மீனா எங்கே போகன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. என்னால் என் மாமனாருக்கு பிரச்சனை வந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. நான் எந்த தப்பும் செய்யலையே. யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே கோயிலில் தினமும் வந்து வேண்டிக்கிட்டேன். அப்படி இருந்தும் மாமா இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருக்காரே அப்படின்னு கோயிலுக்கு வந்து அழுதுகிட்டே வேண்டிக்கிறாங்க. என் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, நல்லபடியாக அவர் வீட்டுக்கு திரும்பி வரணும். இப்போ இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நான் தான் கஷ்டப்படுறேன். அந்த வீட்டுக்கு நான் போகலனாலும் பரவாயில்ல, அவங்க யாரும் என்னை புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, அண்ணாமலை மாமா எந்த தப்பும் செய்யலை, அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வேண்டிக்கிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் சொன்னதால தான் வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டில் தங்கியிருந்தேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் தான் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்போவே அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தா இந்த நிலமை அண்ணாமலை மாமாவுக்கு வந்திருக்காது. எல்லா தப்பும் என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா மனசு வேதனைப்படுவாங்க. விஜயாத்த வீட்டுக்கு போகவே முடியாது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். நான் எங்கே போகிறது, எங்கே தங்குறது, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு மீனா வந்து அழுதுகிட்டே அங்கே கோயிலில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே முத்து அழுதுகிட்டே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என் அப்பா எப்போ எங்ககிட்ட பேசுவார், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்னென்ன பிரச்சனைன்றத அங்கே டாக்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் தான் இனி கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் அப்பா எப்போ உங்ககிட்ட பேசுவார் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா அவர் பேசும்போது கண் முழிச்சு யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரோ அப்போ உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் முத்து வந்திருக்கேன்ப்பா, என்னை பார்த்து பேசுங்கப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அப்பா மீனாவும் நானும்
உங்களை பார்க்கணுன்னு வந்தா அம்மாவும் மனோஜும் நாங்கள் இங்கே இருக்கவே கூடாதுன்னு என்னென்னவோ பேசுகிறாங்கப்பா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்கப்பா. நீங்கள் பேசினாதான்ப்பா உண்மை என்னன்னு இவங்களுக்கெல்லாம் புரிய வரும். பாவம் மீனா அங்கே அழுதுகிட்டே இருக்காப்பா. அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும்லப்பா. நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்ப்பா. நீங்கள் வந்தாதான்ப்பா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலையோட கையை பிடிச்சிக்கிட்டு முத்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, பாவம் மீனா அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தான் அப்படின்னு விஜயாத்தையும் மனோஜும் ஏன் ரவி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் மீனா இப்போ இங்கே தான் இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு வேற தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த முத்து வந்து பலகுரல் மீனா இங்கே இருந்தால எங்கன்னு கேட்கும்போது, நானும் மீனாவை தான் தேடிட்டுருக்கேன் முத்து. இவ்வளோ நேரம் இங்கே நின்று அழுதுட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துட்டேன். மீனா கிளம்பி போயிட்டாங்க போல். ஆனால் எங்கே போயிருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே என்கிட்ட சொல்லாமல் மீனா அப்படி கிளம்பி போக மாட்டாளே. அம்மா பேசின பேச்சால், இந்த மனோஜ் செஞ்ச வேலையால் மீனா இப்போ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமா மீனா எங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனாவை தேடி கிளம்புறாரு. இங்கே வந்து முத்து ஒரு பக்கம் என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலமை இருக்குது, அம்மா பேசின பேச்சால் மீனா என்ன முடிவெடுத்தான்னு வேற தெரியல, எங்கே போயிருக்கான்னு வேற தெரியலையேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் முத்து அழுதுகிட்டே மீனாவை தேட ஆரம்பிக்கும் போது அங்கே ரவி சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா தேவையில்லாமல் மீனா அன்னிக்கிட்ட பிரச்சனை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உங்கள் அப்பாவோட நிலைமையை பாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே மீனாவால் தான் எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு. நீங்கள் எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்படிலாம் நடக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ பாரு என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசாமல் இருக்காரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி நடந்துருச்சு. அப்போ பிரச்சனைக்கு காரணம் மீனானா மீனா கிட்ட தானே பேச முடியும். இப்போவும் நீங்கள் எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் யாரும் என்கிட்ட பேசாதீங்க, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மீனானே நீங்கள் பேசின பேச்சால் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. முத்து இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணான், மீனானி எடுத்து பேசவே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் முத்துவும் தேடி போயிருக்காமா. ஏமா அப்படிலாம் செய்கிறீங்க, வீட்டில் தான் மீனானிக்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்கக்கிட்ட இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனானி இல்லை, அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ரவி. விஜயா ரொம்ப கோவமாக பதில் சொல்கிறாங்க, எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ மீனா இங்கே இல்லைன்னு உடனே என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு நிலமையில் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே அந்த மீனா தானே. மீனாவை பற்றி யாரும் இங்கே பேசக்கூடாது, அப்படி பேசுகிறதா இருந்தால் யாரும் என் வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ரவி விஜயத்தை இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, மீனா இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு கூட முத்துவுக்கு தெரியல. பாவம் இப்போ மீனா இங்கே அண்ணாமலை மாமாவை பார்க்க தானே வந்தாங்க, பார்த்துட்டு போயிருக்கலாமே. விஜயாத்தை பேசுகிறது எதுவுமே சரியில்லை. இங்கே வந்து மீனா தான் ரொம்ப பாவம் தெரியுமா. நானும் பேசாமல் மீனா எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு மறுபடியும் ஸ்ருதி ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி. இங்கே ரவியும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. அம்மாவும் மனோஜும் இப்படிலாம் பேசி இப்போ மீனானி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே, முத்து மீனானியை பார்த்துட்டானா கண்டுபிடிச்சிட்டானான்னு கூட தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு ரவி. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்ததுக்கப்புறமா மீனாவை முத்துவால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இங்கே நம்ம மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. அத்தை நான் முத்து பேசுகிறேன், மீனா அங்கே வந்தாளான்னு கேட்கும்போது, இல்லையே முத்து தம்பி மீனா வரலையே, நானும் ஃபோன் பண்ணேன், மீனா என்கிட்ட இன்றைக்கி பேசவே இல்லையே, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நானும் மீனாவும் பார்க்க போனோம், இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா தானே, அம்மா தேவையில்லாமல் பேசிட்டாங்க, இதில் மனோஜும் தேவையில்லாமல் பேசினதால மீனா இப்போ ரொம்ப கோவமாக எங்கே போனான்னு தெரியல. பாவம் மீனா அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா. மீனா உங்கள் வீட்டுக்கு வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு முத்து. என்னது மீனா யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டாளா, இந்த சம்மந்தியம்மா ஏன் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு எப்படி மீனா காரணமாக இருக்க முடியும். அப்போ அண்ணாமலை அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்காரா, அவரையும் போய் பார்க்க முடியாது, மீனாவே அங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் போனால் மட்டும் என்ன, அவங்க என்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க, கண்டிப்பாக கோவப்படுவாங்க. முதல்ல மீனா எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா அண்ணாமலை அண்ணனை பார்க்க போகணுமா வேண்டாமான்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்திரா அண்ணாமலைக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனால் மீனா ரொம்ப பாவம் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா. யார்கிட்டேயும் பேச வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி என் மாமாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணாமலை மாமா ரொம்ப நல்லவர், என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு விஜயாத்தை என்னென்ன பேசிட்டாங்க. அந்த வீட்டில் நான் பொறுப்பான மருமகளாக தானே இருந்தேன், அவங்க ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க மீனா. இங்கே முத்து வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, மீனாவை கண்டுபிடிக்க முடியல. மீனா எங்கே மீனா போனேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கும்போது என்கிட்ட சொல்லாமல் எங்கே மீனா போனேன், உங்கள் வீட்டுக்கும் வரல, உங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். மீனா நான் ஃபோன் பண்ணுறேன் எடுத்து பேசு மீனா,
எங்கே இருந்தாலும் நீ சொல்லு மீனா, நான் வந்து உன்னை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம என் அப்பாவை பார்க்காம தனி குடித்தனம் கூட போயிடலாம். ஆனால் நீ எங்கே மீனா இருக்க? உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கும்போதே என்கிட்ட சொல்லாமல் இப்படி கிளம்பி போயிட்டியே மீனா. நானும் வந்திருப்பேன்ல, 2 பேரும் சேர்ந்தே கிளம்பி போயிருக்கலாமே மீனா. இப்படி என்னை தனியாக விட்டுட்டு எப்படி மீனா போக உனக்கு மனசு வந்ததுன்னு அழுதுகிட்டே மறுபடியும் மறுபடியும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு முத்து. இது எல்லாத்தையும் மீனா கவனிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்கன்னு மீனாவுக்கு தெரியும். ஆனால் யார்கிட்டயும் பேசவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க மீனா. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே வேலையை சரியாக செஞ்சுட்டோம். இப்போ அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி தம்பி, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க. நீங்கள் கேட்ட பணத்தை விட நிறைய பணம் நான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. சரி மேடம் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே வந்து முத்து வந்து எல்லா விஷயத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அப்போ மீனா கண்டிப்பாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகலைன்னா பக்கத்தில் எங்கேயாவது கோயிலுக்கு தான் முத்து போயிருப்பாங்க. நம்ம போய் தேடி பார்ப்போம். நீ இதுக்காகலாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காத முத்து. உங்கள் அம்மா இப்படி பேசியிருக்காங்கல்ல, மீனாவால் எவ்வளோ தான் தாங்கிக்க முடியும்? மீனா அந்த வீட்டில் பொறுப்பான மருமகன்னு உனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் மீனாவை தேடிட்டு இருக்கும்போது, அங்கே சிந்தாமணி கோயிலில் வந்து அந்த ஆள் வருவார், அவருக்கு பணம் கொடுத்துட்டு உடனே கிளம்பிடணும். பரவாயில்ல, அப்போ விஜயா சீக்கிரமாக ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காங்க. உடனே சிந்தாமணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா மேடம், என்ன விஜயா மேடம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சிந்தாமணி. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தான் மீனாவை என் வீட்டிலேருந்து அனுப்பாமல் அமைதியாக இருந்ததுக்கு என் வீட்டுக்காரர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ரொம்ப முடியாமல் இருக்கார் தெரியுமா. நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ மீனாவும் எங்கே போனான்னு தெரியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மீனா கிளம்பியிருந்தா எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. அந்த அம்மா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு சிந்தாமணி அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. நான் சொன்னல மேடம், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு. பார்த்தீங்களா, அண்ணாமலை அண்ணன் ரொம்ப பாவம். நான் வேணும்னா வந்து பார்க்கட்டுமா? உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிறதுனால தான் சிந்தாமணி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் நம்பிக்கையாக இருக்க முடியுது. எனக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படுது. ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவாகும். நான் என் பசங்களை நம்ப முடியாது. நீங்கள் தான் பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன். ஆனால் மீனா கிளம்பிட்டாங்கல்ல, இனி உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமாக இருங்க. அண்ணாமலை அண்ணனுக்கு எல்லாம் சரியாயிரும். பணம் தானே, நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி. இங்கே மனோஜ் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காரு. பாருங்கம்மா, இந்த முத்துவும் மீனாவும் நம்ம பேச்சை கேட்டு அப்போவே கிளம்பி போயிருந்தா அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த மீனா தான். இனி மீனா நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாதுமா. அப்படியே முத்து மீனாவை கூப்பிட்டு வந்தாலும் இவங்கள சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சிந்தாமணி வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. நிறைய பணம் தேவைப்படும்ல, ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நான் யார்கிட்ட பணத்தை கேட்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம், என்னால் இப்போ பணம் தர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நானே நிறைய கடன் வாங்கியிருக்கேன். முத்துவும் மீனாவை தேடி கிளம்பிட்டான். அதனால நீங்கள் சிந்தாமணிக்கிட்ட பணம் வாங்குங்கம்மா, அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லும்போது இங்கே விஜயா மனோஜை பார்க்குறாங்க. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் சிந்தாமணிக்கிட்ட வந்து பணம் வாங்குறேன். நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நல்ல வேலை பார்த்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. எப்படியாவது உங்கள் அப்பாவை நல்லபடியாக நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். உங்கள் அப்பாவை முதல்ல காப்பாற்றணும். எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அந்த ஆள் வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது, ஆமாம், அந்த அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இப்போ தான் விஜயகிட்ட பேசினேன். நீங்கள் இந்த வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க, இந்தாங்க பணம் அப்படின்னு சிந்தாமணி பணத்தை கொடுக்குறாங்க. அந்த சமயம் மீனாவை தேடிட்டு அங்கே கோயிலுக்கு போன முத்து வந்து சிந்தாமணியவும் பார்க்குறாங்க, அந்த ஆளையும் பார்க்குறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கவனிக்கும் போது தான் தெரிய வருது, சிந்தாமணியோட திட்டம் தான் இது எல்லாமே. இந்த பிரச்சனைக்கு காரணமே சிந்தாமணி தான். இப்படி ஆளை அனுப்பி பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னதே சிந்தாமணி தான். சிந்தாமணியோட ஆளுங்க தான் இப்படிலாம் திட்டம் போட்டு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு காரணமே சிந்தாமணியோட ஆளுங்க தான். சிந்தாமணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணன்ற உண்மையை கண்டுபிடிக்க அங்கே வந்த முத்து சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. அந்த ஆளையும் வந்து முத்து வந்து பார்த்த உடனே, நீ வந்து பணம் வாங்குறேன்னா என் அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்சது நீ தானான்னு கேட்க, முத்தண்ணே நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நானே தான். ஆமாம், நான் உன்னை பார்த்ததே இல்லையேன்னு சொல்ல, உங்களை எனக்கு தெரியும். இங்கே சிந்தாமணி அக்கா தான் பணம் கொடுத்து இப்படி ஒரு வேலையை செய்ய வச்சாங்க. நான் வந்து சிட்டிக்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஃபினான்சர்கிட்ட வேலை பார்க்குறேன்.
இவங்க தான் பணம் கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அண்ணே என்னை மன்னிச்சிருங்க, இந்த பணம் எனக்கு வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது இங்கே சிந்தாமணி ரொம்ப பதட்டமா, என்ன இந்த ஆள் என்னை வசமாக மாட்டி விட்டுட்டான், பணத்தை வாங்கிட்டு இப்படி முத்துவை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமா, உண்மை வர சொல்லிட்டானே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வசமாக மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் அந்த விஜயாவுக்கு தெரிஞ்சால் சும்மா விடுவாங்களா அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதே சமயம் அதே கோயிலில் மீனா அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறதையும் இங்கே வந்து முத்து வந்து கவனிக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆளை சும்மா விடக்கூடாது, இவங்க 2 பேரையும் வந்து உண்மை என்னன்னு போலீஸ்கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விடணும் அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சொன்ன உடனே செல்வம் 2 பேரையும் வெளுத்து வாங்குறாரு. இப்படி செய்ய அசிங்கமா இல்லை? முத்து மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே இப்படி நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்கிறீங்கல்ல. பாவம் மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. மீனா அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிடுறாரு. நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா, என்ன தேடி வந்தீங்களான்னு கேட்க, என்ன மீனா நீ என்ன செஞ்சு வச்சுருக்க? ஒரு பக்கம் என் அப்பாவை கவனிக்கணும், இன்னொரு பக்கம் இவ்வளோ நேரம் உன்னை தேடிக்கிட்டே இருந்திருக்கேன், ஏன் மீனா சொல்லாமல் கிளம்பி வந்த? நீ எங்கே போயிருக்கன்னு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணம் நீ இல்லை, சிந்தாமணிதான்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தான் அவங்கள பார்த்தேன், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க, வேணும்னே நீ அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டம் போட்டு அம்மாவையும் மனோஜையும் ஏமாற்றி உன்னை அங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காகவே இப்படி இந்த ஆளுக்கு பணம் கொடுத்து இந்த வேலையை செய்ய வச்சுருக்காங்க சிந்தாமணி. இவங்களை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? இப்போவே நீ கிளம்பி வா. எங்கள் வீட்டு மருமகனி, யாருக்காகவும் எங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்றதுக்காக நீ என்ன சொல்லாமல் கிளம்பி வந்துட்ட? உங்கள் அம்மா கிட்ட வேற நான் சொல்லிட்டேன், நீ எங்கே போனேனே தெரியல, உன்னை நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். உங்கள் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. எத்தனை தடவை ஃபோன் பண்ண, பேசியிருக்கலாம்ல மீனா? என்ன மீனா என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டியே மீனா? மீனா இன்னொரு தடவை இப்படிலாம் செய்யாத மீனா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், நீ எங்கள் வீட்டில் பொறுப்பான மருமக மீனா, உன்னை விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு முத்து அழுதுகிட்டே பேசுகிறாரு. அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஆனால் பிரச்சனை செஞ்சது சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்ச முத்து சிந்தாமணியை மீனா முன்னாடியே பலார்னு வெளுத்து வாங்குறாரு. பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என் அம்மாவுக்கு வேற ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, என் அம்மா கிட்ட வேற மறுபடியும் மீனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செய்கிறீங்க. இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை? இத்தனை நாள் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க மீனாவுக்கு. மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாது, நல்லபடியாக முன்னேறக்கூடாதுன்னு என்னென்ன பிரச்சனை செஞ்சீங்க. ஆனால் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என் அப்பாவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்து ஏமாத்துறீங்க சிந்தாமணி. இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீங்கள் அந்த ஆளுக்கு பணம் கொடுத்தது, என்னென்ன பேசுனீங்கன்ற ஆதாரம் எல்லாமே என் ஃபோனில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்தது மீனாவை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. ஆனால் எனக்கு இப்போ உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜை பார்க்கறதுக்காக மீனாவையும் கூப்பிட்டுட்டு ரொம்ப கோவமாக அங்கே முத்து வராரு. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு மீனா வரதை பார்த்த உடனே மனோஜ் வந்து, அம்மா பாருங்கம்மா, முத்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், மறுபடியும் மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமா மீனாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான், நீங்களே பேசி இப்போவே மீனாவை இங்கேருந்து அனுப்புங்கம்மா. மீனாவும் முத்துவும் செய்கிறது எதுவுமே சரியில்லை. மீனாவால் எனக்கும் பிரச்சனை வந்தால் உங்களால் தாங்கிக்க முடியாதுமா. அப்பா பாருங்க, இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட பேச முடியாமல் இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மீனா தானே, ஏமா முத்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு பேசிட்டு இருக்க. அங்கே வந்த உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க முத்து, நான் தான் சொன்னேன்ல இந்த மீனா இங்கே வரக்கூடாது, நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு. இப்போ மறுபடியும் எதுக்கு மீனாவை கூப்பிட்டு வந்தான்னு கேட்குறாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் மீனா மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுகிறீங்களே, நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணுமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி மட்டும்தான். சிந்தாமணி தான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. பணம் கொடுத்து நம்ம அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்சது சிந்தாமணி தான். இன்றைக்கி சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஆதாரத்தை பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். நான் சொல்கிறது உண்மைன்னு புரிஞ்சுப்பீங்க. எத்தனை நாள் தான் இப்படி சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போய் நிற்பீங்க? இதில் இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா தான். மீனா என் வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, அசிங்கமாக இல்லை? நீங்கள் என்னுடைய அம்மா, அதனால் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். மனோஜ், நீ பேசவே பேசாத, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் மனோஜ்னு சொல்கிறாரு முத்து. அப்படி என்ன பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. சிந்தாமணி அந்த ஆளுக்கு பணம் கொடுத்தது, அவங்க பேசுனதுன்னு இந்த ஆதாரத்தை எல்லார் முன்னாடியும் கொடுக்குறாரு முத்து. இதெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க விஜயா. என்ன சிந்தாமணி இப்படி பேசியிருக்காங்க, என்கிட்ட பணம் உதவி செய்கிறேன், உங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் வராது, நானே வந்து ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனாங்க, அப்போ பிரச்சனை செஞ்சது சிந்தாமணியா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க விஜயா. அம்மா என்னம்மா, சிந்தாமணி இப்படிலாம் ஏமாத்துறாங்க, அப்போ சிந்தாமணி தான் திட்டம் போட்டு மீனாவை நம்ம வீட்டிலேருந்து அனுப்பணுன்றதுக்காக இப்படிலாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? என்னம்மா இப்படி சிந்தாமணி செஞ்சுருக்காங்கன்னு மனோஜும் பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. இங்கே மீனா அழுதுகிட்டே, பார்த்தீங்களா அத்தை, நீங்கள் யாரை ரொம்ப நம்பினீங்களோ உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் இப்படி பிரச்சனை செஞ்சுருக்காங்க, ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்கிறீங்களே, இதெல்லாம் சரியா அத்தை?
நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பதில் பேசாமல் இருக்காங்க. இங்கே வந்து விஜயாவும் மனோஜும். இப்போ சிந்தாமணி எங்கே இருக்காங்க தெரியுமா? உண்மை என்னன்னு நிரூபித்து உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணியை நான் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டேன். ஏன்னா என் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் அவங்கள நம்புறீங்க. பொறுப்பான மருமகளாக இருக்கிற மீனாவை நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்கம்மா, திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே ஸ்ருதி, சரியான வேலை செஞ்சுருக்கீங்க முத்து. அப்போ சிந்தாமணி தான் பிரச்சனைக்கு காரணம்னு உடனே இந்த ஆதாரத்தை வந்து கொடுத்து உண்மையை சொல்லி போலீஸ்கிட்ட சிந்தாமணியை வசமாக மாட்டி விட்டுட்டிங்களா? சிந்தாமணிக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்றதுக்காக, மீனாவை நம்ம வீட்டிலேருந்து அனுப்பணுன்றதுக்காக இங்கே விஜயாத்தக்கிட்ட என்னென்ன பேசியிருக்காங்க பாருங்கள். சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு இப்போ வரைக்கும் விஜயாத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல. இப்போயாவது சிந்தாமணியோட உண்மையான குணம் என்னன்னு விஜயாத்தை உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? மீனா நல்ல மருமக. ஆனால் மீனா மேலே தான் தப்பு இருக்குது, மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு என்னென்ன பேசுனீங்க நீங்கள்? ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இவங்கள நம்பி நீங்களும் ஏமாந்து போய் இருக்கீங்க. முத்து சொன்ன மாதிரி நீங்கள் என்றைக்கும் திருந்த மாட்டீங்க. என்ன ரவி இதெல்லாம்? மீனா, நீங்கள் என்ன ஆனாலும் அந்த வீட்டிலேயே தான் இருக்கணும் மீனா. வேணும்னா விஜயாத்தையும் மனோஜ் அங்கேருந்து கிளம்பட்டும். நீங்கள் தான் சிந்தாமணிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. அதனால தான் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் சிந்தாமணி பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. விஜயாத்தை இனியாவது மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கோங்க. இப்படி மீனா மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. என் வீட்டுக்காரர் அண்ணாமலைக்கு இப்படி பிரச்சனை வர காரணமே இந்த சிந்தாமணி தானா? சிந்தாமணி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.